உனக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் சொல்லட்டா? 3 மணி நேரம் வெயிட் பண்ணு, உனக்கு சுட சுட ஒரு பிரேக்கிங் நியூஸ் காத்துட்ருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய புது கேஸ்ல கிரைம் பேட்ரோல் அலர்ட்டுக்கு உங்களை வரவேற்பது நான் அனுப் சோனி. என்னதான் முயற்சி பண்ணி ஒரு உண்மையை மறைச்சாலும் அது கண்டிப்பா ஒரு ரூபத்துல வெளியே வந்தே தீரும். இதை நான் சொல்லல, பெரியவங்க சொன்னது. ஆனா உண்மையோட ஒரு பக்கத்துக்கும் ஒரு போராட்டம் இருக்கு. அந்த போராட்டம் ரொம்ப கடுமையானது. இந்த கேஸ்ல நடந்த விஷயமும் அதுதான். உண்மை ஒரு எரிமலை மாதிரி வெடிச்சிருக்கு. உண்மை ரொம்ப கசப்பா இருந்தாலும் அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். ஆனா ஏன் கிரைம் பேட்ரோல் அலர்ட்டோட புது சீரீஸ்ல ஒரு பயங்கரமான கேஸை பத்தி தான் இன்னைக்கு நாம அனலைஸ் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம கூட அதை டிஸ்கஸ் பண்ண இந்தியாவோட ஃபேமஸ் கிரைம் ரிப்போர்ட்டர் ஷாகில் ஜோஷி இருக்காரு. வணக்கம், நான் ஷாகில் ஜோஷி. இன்னும் ஒரு மாசத்துக்கு நம்ம கிரைம் பேட்ரோல் அலர்ட்ல நீங்க இதுவரைக்கும் கேட்டிடாத பல பயங்கரமான கேசஸ் உங்ககிட்ட கொண்டு வர போறேன். அதை தெரிஞ்சுக்க வேண்டியது உங்க அவசியம். பயங்கிறது ஒரு நோய். அது பல விதங்களை நம்மளை அஃபெக்ட் பண்ணும். மனுஷனை யோசிக்க விடாது, திறமைகளை அழிக்கும். நார்மலா இருக்கிற ஒரு மனுஷனையும் இந்த பயம் அப்நார்மலா மாத்தும். அப்படி ஒரு பயத்தை பத்தின கதையை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப நான் சொல்ல போற இன்சிடென்ட் டைம் பாம்போட டிக் டிக் சவுண்ட் மாதிரி உங்களை ஒவ்வொரு நிமிஷமும் பதட்டத்தோட வச்சிருக்கோம். இது ஒரு வித்தியாசமான கதை. இந்த ஸ்டோரியில உங்களுக்கு பல விதமான சர்ப்ரைசஸ் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பயங்கரமான இன்சிடென்ட்டை பார்த்தவங்க பயத்தோட உச்சத்துக்கே போயிருப்பாங்க. வியூமா, நான் கேட்ட ஃபைல் என்னாச்சு? வியூமா, ஆர் யூ ஓகே? ஏன் ரொம்ப பயந்து போயிருக்க? அது ஒன்றும் இல்லை சார். ஆர் யூ ஷுர்? ஏதாவது ப்ராப்ளமா? நிகாரிகா எங்க? சார், நிகாரிகா இன்னும் ஆஃபீஸ் வரலன்னு நினைக்கிறேன் சார். ரெக்கார்டிங் நல்லா வந்திருக்கு. ஆனால் நிகாரிகா எங்கே போயிட்டா? கவலைப்படாத, நாளைக்கு அவள் வந்துடுவான். நிகாரிகா, ஓ ஐம் சாரி. ஆக்சுவலாக உன்னோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்கு. சீக்கிரம் வா, சூடு ஆறி போயிடும். தட்ஸ் ஸோ ஸ்வீட், தேங்க்யூ. மை டியர் ஒய்ஃப், உன்னை வெட் ஹேரில் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்க. அது தேங்க்யூ. ஆனால் எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடுமே. ஓகே, நீ முதல்ல ரெடி ஆகிட்டு வா. ஆ நீ என்னை இக்னோர் பண்ணுறது ரொம்ப இன்சல்ட்டிங்காக இருக்குது சஞ்சனா. என்னை பார்க்க விருப்பம் இல்லைன்னா அப்புறம் ஏன் என் மேலே கேர் எடுத்துக்கிட்ட? நம்ம இன்னைக்கு மீட் பண்ணுறோமா இல்லையா? எனக்கு ஏதாவது ஒரு பதில் தெரிஞ்சாகணும். அம்மா, சௌரக்கு என்னோட பதில் வேணுமா? யார் அந்த சௌரவ்? அம்மா, நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, மேட்ரிமோனி சைட்டில் அந்த பையனை பிடிச்சிருக்குன்னு. அவர் தான் சௌரவ். ஃபஸ்ட்டு என்னை மீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அப்புறமா உங்களை பார்க்குறாராம். நான் யாரையும் பார்க்க தயாரா இல்லை. எனக்கு இன்டர்நெட்டில் வர வரன் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை. இந்த டிஃபன் ஆஃபீஸ்க்கு கிளம்பு. அம்மா, நீங்கள் தேவையில்லாமல் கவலைப்படுறீங்க. அம்மா, என்ன பிரச்சனை? அவ போய் மீட் பண்ணட்டும். அதுக்கு மேலே உங்களாலேயும் ஒரு நல்ல பையனை கண்டுபிடிக்கவே முடியல. ஏய், உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்குல்ல, நீ போய் மீட் பண்ணு. நீ வாய முடு. இங்க பாருமா,
நான் ஏதோ ஒரு பையனை உனக்கு கட்டி வைக்க விரும்பல. உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடு. நான் உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். பிரேம் நகர் போங்கண்ணா. இங்க பாருமா, டிஃபன் பாக்ஸ பேக்குள்ள வச்சுட்டேன். அப்புறம் சாப்பிட மறந்துடக்கூடாது, சரியா? மறந்துடாம மருந்து எடுத்துக்க, சரியா? பாரு, உன்னோட ஃப்ரெண்டு சஞ்சனா தான் ஃபோன் பண்ணிருக்கா. அவ வர நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரமா ரெடி ஆகு. அட, என்னாச்சுமா உனக்கு? ஏமா அழற? நீ எதுவும் கவலைப்படாத, உனக்கு சீக்கிரமா குணமாயிடும். உனக்கு ஒன்னும் ஆகாது. இதோ பாரு, சஞ்சனா தான் கால் பண்றா. தேவேந்திரா, ராம்நகர்ல இருக்கிற ஏடிஎம்ல ஏதாவது ப்ராப்ளமா பாத்தீங்களா? ஆமாம் சார், நான் நேற்று அந்த ஏடிஎம் மேனேஜ்மெண்ட் டீம் கிட்ட பேசிட்டேன். நான் அவங்க கிட்ட பேசிட்டேன். கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க. நீங்க போய் சூப்பர்வைஸ் பண்ணுங்க. ஓகே சார். சார், உங்கள் பேங்க் லாக்கர் சேஃபாக இருக்கா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணும் சார். கண்டிப்பா. எங்க பேங்க்ல உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கா? இல்லை, ஆனால் என்கிட்ட கன் இருக்கு. என்னதுலாம்? செக்யூரிட்டி வாய மூடு. என்ன பண்ற நீ? மெயின் லாக்கர் எங்கே இருக்கு? வா, வந்து ஓப்பன் பண்ணு. கை தூக்கு. ஏய் ஏய், யாராவது நகர்ந்தீங்க சுட்டுருவேன். வாடா இங்க. எல்லாரோட மொபைலையும் போய் கலெக்ட் பண்ண வாங்குறேன். உங்க எல்லாரோட மொபைலையும் இவங்கிட்ட கொடுங்க. போய் எல்லாரும் மொபைலையும் வாங்க போ. ஏய், அங்க என்ன பண்ற? லைன்ல வா, இந்த பக்கம் வா. எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சா? ஓகேவா? ஏய், சீக்கிரம். ஏய், எல்லா போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஒரு பேக்ல போட்டு இப்போ. ஏய், யாரோட போன் அது? யாரோட போன் அது? ஏய், அந்த போனை கொடு. இப்படி கொடு சொல்றல. சார் சார், என்ன சார் நடக்குது சார்? உள்ள போ. போ, உட்காரு. தள்ளு. சார், லேண்ட்லைனை கட் பண்ணிட்டாங்க சார். எல்லாரோட ஃபோனும் சுவிச் ஆஃப்ல இருக்கு. மார்னிங் பேங்கை விட்டு போகும்போது உள்ள எத்தனை ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்க? 4 கஸ்டமர்ஸ் இருந்தாங்க சார். மிச்சம் எல்லாருமே ஸ்டாஃப்ஸ். ஸ்டாஃபோடைய டீடைல்ஸை கலெக்ட் பண்ணுங்க. எஸ் சார். பங்கஜ் சார், நம்ம டீம் பிளான் பண்றது இங்க இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாது. இது ஒரு கவர்ட் ஆபரேஷனா இருக்கட்டும். எதுவும் வெளியே லீக் ஆயிடக்கூடாது. என்ன சார்? சென்ட்ரல் பிரான்ச்சை உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. பேங்க்குள்ள ஏதாவது சிசிடிவி ஆக்சஸ் இருக்கான்னு உடனே கண்டுபிடிங்க. எஸ் சார். பிரியங்கா சார், அங்க பாருங்க, ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. அதை வச்சு உள்ள எத்தனை பேர் என்ட்ரா இருக்காங்கன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இமிடியேட்டா எனக்கு அந்த ஃபுட்டேஜ் வேணும். ஓகே சார். வெளியில யாருமே இல்ல.
டீ கடைக்காரன் கூட ஓடிட்டான். போலீஸ் வந்துட்டானுங்க. சார், அவர் மிஸ்டர் மணிஷ், எங்களுடைய சீனியர் ஸ்டாஃப். இவர் தான் அபினவ், எங்களுடைய அசிஸ்டன்ட் மேனேஜர். அவர் கூட பேசுகிறாங்களே ஒரு பொண்ணு, அவங்க தான் ஹெட் கேஷியர் சஞ்சனா. அப்புறம் அவங்க கூட இருக்கிறது வியூமா. இப்போ உள்ள போறாங்களே இவங்கெல்லாம் யாருன்னு உனக்கு தெரியுமா? இவங்கெல்லாம் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இல்லை, ஒருவேளை கஸ்டமராக இருக்கலாம். பைக்ல வந்திருக்கானே இந்த ஆள், இவன் யாரு? இவனும் எங்களோட ஸ்டாஃப் இல்லை சார், கஸ்டமராக இருக்கலாம். பிரியங்கா, அங்க ஒரு பைக் இருக்குல்ல, அந்த பைக்கோட டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு வேணும். அப்புறம் பேங்க் உள்ள இருக்கிறவங்களுடைய எல்லா டீடைல்ஸும் எனக்கு உடனே வேணும். சார். சார், இது எங்கள் சீனியர் மேனேஜர் பிரமோத்தோட கார். அவர் கூட இருக்கிறது நிகாரிகா. இங்க பாருங்க, இந்த மேனேஜர் காரு பின்னாடி ஒரு பைக் ஃபாலோ பண்ணிட்டு வருது. அது யாருன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது சார். பேங்க் மேனேஜருடைய காரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவன் திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்ததும் அந்த இடத்த விட்டு உடனே போயிட்டான். பிரியங்கா, இந்த பைக்கோடைய டீடைல்ஸும் இது யார் பேர்ல இருக்குன்றத உடனே கண்டுபிடிங்க. சார், சென்ட்ரல் பிரான்ச்லேருந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. சிசிடிவியை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்காங்களா? அதுக்கு முன்னாடி பதிவான ஃபுட்டேஜஸ் இருக்கா? இருக்கு சார், எனக்கு மெயில் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. உள்ள இருந்து பொண்ணுங்களுடைய அலறல் சத்தம் கேட்குது. அவனுக்கு யாரையாவது காயப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது செஞ்சாகணும். பேங்கை சுற்றி பாருங்க, உள்ள போறதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருந்தாலும். சார். சார், ஆமாம் சார், பேங்க் மேனேஜர் பிரமோத் எங்களை டெபாசிட் பண்ண விடாமல் எங்களை தடுத்துட்டார் சார். இது ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட். இது இங்க வச்சிருக்கிறது சேஃப் தானா? டெபாசிட் பண்றது தான் நல்லது. அது என்னன்னா, நம்மளோட சில கஸ்டமர்ஸ் ஹியூஜ் அமௌண்ட் வித்ட்ரா பண்ண கேட்டிருக்காங்கம்மா. அண்ட் டோன்ட் வரி, நாம இவ்வளோ காசு வச்சிருக்கிறது யாருக்கும் தெரியாது. ஓகே, குட். ஓகே சார். சார், ரூல்ஸ் படி பேங்க் மேனேஜர் தான் டெய்லி பேங்கை திறக்கணும். ஆனால் அவர் கீயை டெய்லி கேட் கீப்பர்கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு. இது ரொம்ப நாளாக நடக்குது. எதுக்காக எங்களை இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு பணம் தானே வேணும்? மொத்தம் 4 கோடி ரூபாய் இங்கே இருக்கு, எல்லாத்தையும் நீயே எடுத்துக்க. பணம் இருக்குன்னு தெரிஞ்சனால தானே நாங்களே இங்கே வந்திருக்கோம். எப்படி எடுத்துட்டு போக முடியும்? வெளியில போலீஸ் இருக்குல்ல, எப்படி போறது? சொல்றா. சார், பேங்க் மேனேஜர் பிரமோத் திட்டமிட்டே இந்த பணத்தை பேங்க்ல டெபாசிட் பண்ணாம இருந்திருக்காருன்னு தோணுது. அப்புறம் கீஸை செக்யூரிட்டி கார்டு கிட்ட கொடுத்துருக்காரு. எனக்கு என்னவோ அவரும் இதுல சம்மந்தப்பட்டிருக்காருன்னு தோணுது. இருக்கலாம். ஆனா பங்க திருட வந்திருக்கிறவங்களுடைய மோட்டிவ் கொள்ளடிச்சிட்டு உடனே தப்பிக்கிறதா இருக்கலாம். ஆனா பேங்க்குள்ள தங்களையே சீல் பண்ணிக்கிட்டது எதுக்காக? என்ன மோட்டிவா இருக்கும்? மேபி சார், கொள்ளடிச்சதுக்கு அப்புறம் பேங்க் ஸ்டாஃப்ஸை கேடயமா பயன்படுத்த முயற்சி பண்றாருன்னு தோணுது சார். பேங்க்குக்கு உள்பக்கத்துல இருந்து துப்பாக்கி சத்தம் கேட்டிருக்கு. அப்புறம் போலீஸ் எல்லாருமே இங்க கூடியிருக்காங்க. போலீஸ் அவங்க முழு பெட்டாலியனையும் இங்க இறக்கியிருக்காங்க. சிட்டியில் இருக்க மொத்த போலீஸுமே வெளியில் நிற்கிது. நம்ம என்ன பண்றது? நம்மளுடைய கோல் திருடங்களை பிடிக்கிறது மட்டும்தான். அப்பாவி மக்களுக்கு அங்க எதுவும் ஆகாம பாத்துக்கோங்க. கிளியர் சார்? டேக் யுவர் பொசிஷன்ஸ். ஓகே சார். சார், செக்யூரிட்டி கார்டு ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ண. செக்யூரிட்டி கார்டு யாரையும் அப்பாயிண்ட் பண்ணலன்னு சொல்றாங்க. அதுவும் சுமித்ங்கிற பேர்ல எந்த ஒரு செக்யூரிட்டி கார்டையும் இந்த பிரான்ச்சுக்கு அவங்க அனுப்பலையாம். வாட்? ஆமா சார், இன்ஃபேக்ட் செக்யூரிட்டி கார்டு அனுப்புனது இவரை தானா பாருங்க. அவரோட பேர் பாபுலால். இந்த பிரான்ச்சுக்கு பாபுலால தான் டியூட்டிக்கு அனுப்பியிருக்காங்க. ஆமாம் சார், பாபுலால் தான் எங்கள் டியூட்டியில் இருக்கிறது. ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவர் லீவில் போயிட்டாரு. சார், நான் ஊருக்கு போகிறதுக்கு ஒரு 2 நாள் லீவ் வேணும் சார். நான் இல்லாதப்ப ஏஜென்சியில் பார்த்துக்க இவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க சார். ஊர்லேருந்து 2 நாளில் நான் திரும்பி வந்துடுவேன் சார். ஓகே, தேங்க்யூ சார். ஏஜென்சி இதை பற்றி எதுவுமே சொல்லலையே. அந்த மேட்டரை பற்றி எனக்கு தெளிவாக தெரியல சார். பிரமோத் சார் தான் சார் செக்யூரிட்டிக்கு 2 நாள் லீவ் கொடுத்து அனுப்புனது. உங்க பிரான்ச் மேனேஜர் இருக்காரு பிரமோத். அவர் 2 நாளா சென்ட்ரலுக்கு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணாம வச்சிருக்காரு. செக்யூரிட்டி கார்டுக்கு 2 நாள் லீவ் கொடுத்து அனுப்பிச்சிட்டு அவனுக்கு பதிலாக வேற ஒரு செக்யூரிட்டி கார்டை வச்சிருக்காரு. இந்த ராபரியில உங்க பேங்க் மேனேஜருக்கும் பங்கு இருக்கா என்ன? எனக்கு அதெல்லாம் தெரியல சார். உன்னை மேனேஜர் தானே காலையில் வெளியே அனுப்புனது? சார், ஏடிஎம்ல சர்வர் ப்ராப்ளம் சார், அதனால என்ன அனுப்பியிருந்தாரு சார். வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துங்க. செக் பண்றேன். ஒரு நிமிஷம் சார். இந்த பைக் முகேஷ் மாத்தூர் பேர்ல இருக்கு. 3 நாளைக்கு முன்னாடி திருட்டு போனதா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அப்படின்னா கொள்ளடிக்க வந்தவனுங்க இந்த திருட்டு பைக்கை யூஸ் பண்ணியிருக்கானுங்க. ஆமா சார். சார், இவனோட போட்டோவை எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சர்க்குலேட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, அவன் ஒரு சீசனல் கிரிமினல். அவன் பேரு உக்லப். அடிக்கடி திருடிட்டு ஜெயிலுக்கு போறது தான் அவனுக்கு வேலை. அப்புறம் இன்னொரு பைக் அந்த மேனேஜர் காரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தது. அந்த பைக்
சார் அது தேவ்குமார்ன்ற பேர்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு சார். இவன் தான் சார் அது மாயா நகர்ல இருக்கான். What? பாபுலால கொலை பண்ணிட்டாங்களா? அவருடைய பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. சுமித் அவருக்கு எப்படி தெரியுன்ற விஷயத்தை கண்டுபிடிங்க. பாபுலால் தான் சுமித் அவருடைய இடத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணது. இப்போ வரைக்கும் பாபுலால் தான் சுமித்தை பிளான் பண்ணி இந்த இடத்துல வேலைக்கு வச்சிருந்தான்னு நம்ம நினைச்சோம். ஆனா பாபுலால யாரோ கொலை பண்ணிட்டாங்க. சுமித்தும் இறந்துட்டான். ஹரிநகர்ல இருக்கிற அமிர்தா சிங்கை வர வைக்க சொல்றானுங்க சார். வக்கப்போர்ல விழுந்த ஊசியை தேடுற கதை சார் இது. ஒன்று பண்ணுங்க, நீங்க ஹரிநகர் போலீஸ் கிட்ட போங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே சார். ஹலோ சார், பேங்க் மேனேஜரை ஃபாலோ பண்ணிட்டு வந்த தேவ்குமார் ஒரு டிடெக்டிவ் சார். டிடெக்டிவ்? ஆமா சார். இப்போ அவன் ஆஃபீஸ்ல இல்ல, மிஸ்ஸிங். ஒருவேளை பேங்க்ல நடந்த ஃபோர்ஜரி பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருப்பான். அந்த டிடெக்டிவ் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு தெரிஞ்சாகணும். விட்டுறாதீங்க. ஆகாஷ் சார். இந்த பேங்க்குடைய 1 வீக் சிசிடிவி ஃபுட்டேஜ் எனக்கு வேணும். சார். சார், சீக்கிரமா என் பொண்ணை காப்பாத்துங்க சார். அவன் சாகணும்னு முடிவு எடுத்திருக்கா. அப்படிதான் இதுல எழுதியிருக்கா சார். என் பொண்ணுக்கு ஒரு நோய் இருக்கு சார். அந்த நோயால என் பொண்ணு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா. ஒருவேளை அதனாலதான் அவ. நல்லா கவனிங்க, நீங்க உங்க பொண்ணை பார்க்கணும்னு நினைக்கிறது அது உங்க பொண்ணுக்கு தான் ஆபத்தாகும். இந்த ராபரியை பத்தி உங்க பொண்ணுக்கு ஏதாவது தெரியும்? இல்ல சார், அத பத்தி அவளுக்கு தெரியாது. தயவு செஞ்சு என் பொண்ணை காப்பாத்துங்க சார். ஹரிநகர் போலீஸ் கிட்ட நான் பேசிட்டேன். ஹரிநகர் ஏரியாவில் அமிர்தாவை இன்னைக்கு கொலை பண்ணியிருக்காங்க. வாட்? ஆமா சார், ஹரிநகர் போலீஸ் கிரைம் ஸ்டேல தான் இருக்காங்க. நான் அங்கே தான் போயிட்டு இருக்கேன். ஆனா இப்போ வரைக்கும் எங்களுக்கு இறந்து போனது அமிர்தா சிங்கான்னு தெளிவா தெரியல. கிரிமினல்ஸ் நம்ம கூட கேம் விளையாடுறாங்க. அமிர்தா சிங்கை யார் கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிங்க. அமிர்தா சிங்குக்கும் உத் கிளப்புக்கும் டிடெக்டிவ் தேவ்குமார் அப்புறம் அந்த பேங்க் எம்ப்ளாயி இவங்களுக்குள்ள என்ன கனெக்ஷன் உடனே கண்டுபிடிங்க. சார் 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 இருங்க சார், இருங்க, உள்ள சிஸ்டர் வரக்கூடாது. சஞ்சனா இங்க தான் சார் வேலை பார்க்குறாங்க. நாங்க சார், அவங்க நாங்க பார்க்கணும் சார். வெயிட் பண்ணுங்க சார், இன்னைக்கு காலையில் அமிர்தா வீட்டில் இருக்கும்போது மர்டர் நடந்திருக்கு. அவளுடைய ஹஸ்பண்ட் டெல்லியில் இருக்கான். வேலைக்காரி தான் முதல்ல பார்த்துட்டு இந்த இன்சிடென்ட் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. இது ரொம்ப ப்ரூட்டல் மர்டர். இவன் தான் சார் அட்டாக் பண்ணது. அமிர்தாவோட வீட்டுக்குள்ளே போனது சிசிடிவியில் பதிவாயிருக்கு. இவனுடைய முகம் சிசிடிவியில் தெளிவாக தெரியல. ஏரியாவில் இருக்கிற மற்ற சிசிடிவி ஃபுட்டேஜையும் கேட்டிருக்கோம். இந்த கிரைம்ல என்ன ஒரு ஸ்டேஞ்சுனா, பிரேம் நகர்ல பேங்கை கொள்ளையடிக்க வந்த கிரிமினல்ஸ் ஹரிநகர்ல இருக்கிற அமிர்தாவை கொண்டு வர சொல்றாங்க. பேங்கை சுற்றி வளைச்சாச்சு. நம்ம பிளானுடைய முதல் ப்ரியாரிட்டி உள்ள இருக்கிற ஹாஸ்டேஜஸை பத்திரமா வெளியே கொண்டு வரணும். ஆனால் உள்ள என்ன நடக்குதுன்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே வழி தான் இருக்கு. இந்த ஹோல் வழியா கேமராவை உள்ள அனுப்பி மானிட்டர் பண்ணுங்க. கிரிமினலுடைய ஆக்டிவிட்டிஸ் தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். சார். பிரியங்கா, அந்த கேமரா ஃபீடோடைய இன்ஃபர்மேஷனை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. மிஸ்டர் யோகேஷ், உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு இது சரியான நேரம் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா விஷயம் ரொம்ப சீரியஸ். ஸோ இந்த போட்டோவில் இருக்கிறவனை பார்த்துருக்கீங்களா சார்? இவனா? இவன் என்னாச்சு? இவனை உங்களுக்கு தெரியுமா? இவனை உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. சொல்லுங்க சார். இது வரைக்கும் ரெக்கார்ட் ஆன ஃபுட்டேஜ் இருந்தால் எனக்கு காட்டுங்க. அவரை ஷார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ஃபுட்டேஜ் இருக்கு சார். சார், ஃபிசிக்கலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சொல்லு பங்கஜ். கில்லரோட பேரை கண்டுபிடிச்சிட்டோம் சார். பேரு ரஜினிஷ். என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, 6 மாசத்துக்கு முன்னாடி அமிர்தாவோட கிட்னியை 10 லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்கான். இப்போ அவங்களே கொலை பண்ணிட்டான். உட்லர், நான் சொல்றதை நல்லா கேட்டுக்க. உன் கூட்டத்தில் ரஜினிஷ்னு ஒருத்தன் இருக்கான், அது எங்களுக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம டிடெக்டிவ் தேவ்குமார் உங்களுடைய கூட்டாளி தான்ன்றது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால உங்களுடைய உண்மையான டிமாண்ட்ஸை சொல்லுங்க. மூளையை ரொம்ப யூஸ் பண்ண வேணாம் இன்ஸ்பெக்டர். பின்னாடி போங்க. சொல்றேன்ல, அமிர்தா ஏன் இன்னும் இங்க வரல? அவ எங்க இருக்கா? இன்னைக்கு காலையில தான் ரஜினிஷ் அமிர்தாவை கொன்னுட்டான். அப்பனா அதை கண்டுபிடிச்சிங்களா? வெரி குட் இன்ஸ்பெக்டர். இப்போ போய் சுஜித் சிங்கை கண்டுபிடிங்க. சுஜித் சிங்? உங்களுக்கு இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. சுஜித் சிங்கை நீங்க கண்டுபிடிக்கலனா வேண்டியது இருக்கும். எஸ் சார். 10 வருஷத்துக்கு முன்னாடி அமிர்தா சிங் இந்த பேங்க்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க இப்ப கேட்கறது சுஜித் சிங் பத்தி. சுஜித் சிங்குக்கும் இந்த பேங்க்குக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஏதாவது தெரிஞ்சா சொல்லு. சுஜித் சிங் சார்,
சார் இந்த பேங்க்ல ஒரே ஒரு சுஜித் சிங் தான் ஒர்க் பண்றாரு. அப்புறம் அவர் கீழே மொத்தம் 16 பிரான்ச்சஸ் இருக்கு சார். சுஜித் சிங்கோடைய அட்ரஸ் இல்ல நம்பரை கொடுங்க சீக்கிரம். சார் சுஜித் சிங்கோட அட்ரஸோ இல்லை ஃபோன் நம்பரோ என்கிட்ட கிடையாது சார். ஆனால் சென்ட்ரல் பிரான்ச்ல இருந்து நீங்க கேட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும் சென்ட்ரல் சார். பிரான்ச்சுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார். டிடெக்டிவ் தேவகுமார் மாட்டிக்கிட்டேன் சார். அட சார், நான் தான் எந்த தப்புமே பண்ணலையே, என்னையே பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கீங்க சார். அந்த பேங்க் மேனேஜர் இருக்கான்ல, அவன் பொண்டாட்டி சொல்லி தான் சார் நான் இது எல்லாத்தையும் பண்ணேன். சார், ரஜினிஷோட வீட்டில் ஒரு எலும்பு கூடு கிடைச்சிருக்கு சார். வாட்? நாங்கள் சுற்றி விசாரிச்சிட்டோம், ஆனால் யாருக்குமே தெரியல. எலும்பு கூட ஒரு பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணி வச்சிருக்கோம். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் சார். அந்த எலும்பு கூடு விரல்ல ஒரு டைமண்ட் ரிங் இருக்கு சார். அது அமிர்தா பாடியிலிருந்து மிஸ் ஆன ரிங்ஸ். மேம், நான் பிரைவேட் டிடெக்டிவை ஹையர் பண்ணது அவரை நோட் பண்ணதான். ஆனால் இதுக்கும் ராபரிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. உன் ஹஸ்பண்ட் எதுக்கு வேவ் பார்க்குறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவன் கூட வேலை பார்க்குற நிகாரிகா கூட ஒன்றா இருக்கான்னு எனக்கு ஒரு சந்தேகம். எங்களுக்கும் தான் சந்தேகம். இந்த பேங்க் ராபரியில் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு நினைக்கிறோம். எங்ககிட்ட கேம் விளையாடாமல் உண்மையை சொல்லிட்டா உங்களுக்கு நல்லது. பிரமோதை பற்றி எனக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட விளையாடல. நீங்கள் ஏன் நிகாரிகாவோட ஹஸ்பண்ட் கிட்ட இதை பற்றி கேட்கக்கூடாது? அவங்களுக்கு எல்லாமே தெரியும். பிரமோதும் நிகாரிகாவை என்ன பண்ணுறாங்கன்னு அவனுக்கு தெரியும். என் தங்கச்சிக்கு நீ பண்ண கொடுமை ஞாபகம் இருக்கா சுஜித்? எங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல பொண்ணா படிச்சு நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போய் எங்க அப்பாவை காப்பாற்றணும்னு நினைச்ச என் தங்கச்சி உங்களோட பேங்க்குக்கு தான் வேலை தேடி வந்திருந்தா. உங்க பேங்க்ல அவ செலக்ட் ஆனா. நீயும் பிரமோதும் சேர்ந்து தான் அவளோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க. என் தங்கச்சி உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் உனக்கு எங்கேருந்து கிடைச்சது? இதில் எதுவுமே ஒரிஜினல் இல்லை. இதெல்லாம் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் இல்லையே, ஒரிஜினல் தான் இதெல்லாம். இது ஒரிஜினலா? அப்போ நான் என்ன போய் சொல்கிறேன்னா? இத்தனை வருஷமாக இருக்கிற எனக்கு தெரியாது? இதில் இருக்கிற எல்லாமே ஃபேக் டாக்குமெண்ட்ஸ். ஒரு நிமிஷம் இரு, அங்கேயே இரு. வாமா. இவங்க தான் நிகாரிகா. ஏற்கனவே உங்களுக்கு வேலை கொடுத்தாச்சு. நீ எங்களை ஏமாத்த வந்திருக்க. இல்ல சார், இல்ல, நான் தான் நிஹாரிகா. இது எனக்கு வர வேண்டிய வேலை சார். போதும், நிறுத்துவோம் ட்ராமாவை. ஏதோ சின்ன பொண்ணுன்னு பார்க்குறேன், இல்லைனா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன். ராம்லால், இந்த பொண்ணை வெளியே கூட்டு போங்க. சார், ஏய், சார், வெளியில வாமா. சார், நான் வாமா. சொல்லுங்க சார். அந்த வேலை கிடைக்காம மனசுடைஞ்சு போன என் தங்கச்சி தற்கொலை பண்ணிக்கிட்டா. சாவுல இருந்து பொழைச்சு கோமாவுக்கு போயிட்டா. என்கிட்ட இருக்க எல்லா பணத்தையும் கொட்டி காப்பாற்றணும்னு நினைச்சேன். என்கிட்ட காசு இல்லாதனால அவளை வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டேன். என்கிட்ட ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்க கூட காசு இல்லை. அதனால நான் அவளை நீங்க வீட்டில் கண்டுபிடிச்சிங்களே எலும்புக்கூடு, அதுதான் என் தங்கச்சி. உங்க எல்லாரையுமே நான் பழி தீர்த்துட்டு தான் அவளை அடக்கம் பண்ணுவேன். அமிர்தாவுக்கு ஒரு கிட்னி தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் என்னோட கிட்னியை நான் டொனேட் பண்ணேன். ஏன்னா எனக்கு காசு தேவைப்பட்டுச்சு. நல்ல வேளை நான் தான் தினேஷோட பையன் அவளுக்கு தெரியல. நான் அவளுக்காக ஹெல்ப் பண்ணேன். என்னோட கிட்னியை நான் 10 லட்ச ரூபாய்க்கு அவளுக்கு டொனேட் பண்ணேன். அப்புறம் அதே பணத்தை வச்சு சுஜித்தும் அவன் பொண்ணும் செஞ்ச கிரைமை எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்காக ஒரு பிளான் பண்ணேன். உக்லக் நான் தர பணத்துக்காக என் கூட வந்து சேர்ந்துக்கிட்டான். அப்புறம் சில பேருக்கு பணம் கொடுத்து பாபுலாவுக்கு பதிலாக சுமித் அங்கே ப்ளேஸ் பண்ணேன். அப்புறம் பாபுலாவுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து பாபுலால் வேலைக்கு வர வேண்டிய இடத்த சுமித்தை வேலைக்கு வச்சேன். இது வெளியில் தெரியாமல் இருக்க பாபுலாலையும் கொன்னுட்டேன். என்னோட அப்பாவுக்கு என் தங்கச்சிக்கு நடந்த கொடுமையை இந்த மீடியா வெளியில் காட்டணும். இந்த தடவை என்னை முட்டாளாக்க நினைக்காதீங்க. சார், நாங்கள் உள்ளே போக முயற்சி பண்ணுறோம். நீங்கள் அவன்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருங்க. ரஜினேஷ், பாபு உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஆனால் நீ அவனை கொண்டுட்ட. அப்புறம் இந்த பேங்க் ராபரியில் உனக்கு ஹெல்ப் பண்ண சுமித்தியை நீ கொண்டுட்ட. உக்லப், நல்லா கேட்டுக்க. ரஜினீஷ் இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. முடிவை நீ தான் எடுக்கணும் உக்லப். ரஜினீஷ் அவனுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாரையுமே அவன் கையாலேயே அவன் கொண்டு இருக்கான். அப்போ நீ உக்லப்பையும் கொண்டுடுவியா? இன்ஸ்பெக்டர், உக்லப்போட மனசை மாத்துறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. சுமித்தை கொன்னதே அவன் தான். அவனோட ஷேர் எடுத்துக்கிறதுக்காக அவனை கொன்னுட்டான். உக்லப், நல்லா கேட்டுக்க. ரஜினீஷ் இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை.
சஞ்சனா 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 இந்த கிரைமை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் அது எரிமலை மாதிரி வெடிச்சு சிதறிடும். இது பழிவாங்க போட்ட பிளானா இருந்தாலும் போலீஸையே ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு. எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழும், பேங்கை கொள்ளையடிக்கிறதன் மூலமா ரஜினிஷ் தீக்ஷித்துக்கு என்ன பயன்? இவனுக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனையை சட்ட ரீதியா அவன் எதிர்கொண்டிருந்தா கண்டிப்பா பல உயிர் சேதத்தை நாம தவிர்த்திருக்கலாம். இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பேராசை ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு கீழ்த்தனமாக்கும். அமிர்தா, சுஜித் இவங்க 2 பேரோட பேராசையால தினேஷோட ஃபேமிலி மொத்தத்தையும் அது கொன்னுடுச்சு. ரஜினேஷுக்கு சட்டத்து மேல இருக்கிற நம்பிக்கையும் போயிடுச்சு. அதனால அவன் சட்ட ரீதியான பாதையை விட்டுட்டு வயலன்ஸை தேர்ந்தெடுக்கிறான். ரஜினிஷோட வழி அவன் செஞ்சது எல்லாமே தப்பு. ஆனா அவன் குடும்பம் ரொம்பவே பாதிக்கப்பட்டது. பேராசையும் சரி வயலன்ஸும் சரி அது 2மே ஆபத்து தான். நான் அனுப் சோனி உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். அடுத்த கிரைம் பேட்ரோல் அலர்ட்ல ஒரு புது எபிசோடோட நான் உங்களை சந்திக்கிறேன். அப்புறம் நம்மளோட எக்ஸ்பர்ட்ஸும் நம்ம கூட இணைஞ்சிருப்பாங்க. அது வரைக்கும் நீங்களும் உங்க குடும்பமும் பத்திரமா இருங்க, பாதுகாப்பாகவும் இருங்க, மகிழ்ச்சியாகவும் இருங்க. கிரைம் பேட்ரோல் அலர்ட் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஜெய் ஹிந்த்.